என்ன சொல்லுங்க? என்ன சார்? சார் இவங்க என்னோட மனைவி. இவங்கள தான் சார் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணுவோம்? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க மனைவி டாக்டர் ஆதிரியை கொலை பண்ணிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? புரியல. இவங்க டாக்டர் வீட்டுக்கு கத்தியோட போனதை பார்த்த சாட்சி இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட உங்க மனைவி டாக்டர் ஆதிரியோட கிளினிக் போய் அவங்களை கடுமையா திட்டி பேசியிருக்காங்க. இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த ஒரு வேலைக்காரி எங்களுக்கு சாட்சியா இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் டாக்டர் ஆதிரிக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி இவங்க சண்டை போட்டிருக்காங்க. இது அவங்க மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க எல்லாருமே தான் சொல்றாங்க. என்ன இல்ல மாமா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. சார் ஒரு நிமிஷம். ஹலோ இருங்க, எங்க போறீங்க? சார் என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. ஒரு நிமிஷத்துல வந்தேன் சார். இத பார், யாருமே அழாத. சொல்றதை கேளு. என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்லி யாழ்னி. இந்த பார், நடந்த உண்மையை சொல்லு ப்ளீஸ். யாருமே அழாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் போய் அந்த ஆதிரையை திட்டினது உண்மைதான். நீங்க என்ன அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கோபமா வந்துச்சு. அந்த கோபத்துல நான் கத்தி எடுத்துக்கிட்டு அந்த ஆதிரை வீட்டுக்கு போனேன். ஆனா மாமா, நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க. என்ன ஆச்சு? நான் திரும்ப வந்துட்டேன். சத்தியமா இதான் மாமா நடந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. யாழ்னி, யாழ்னி அழாத. இது கூட எங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோங்கிற பயத்துலதான் இப்படி. யாழ்னி அழாத. மிஸ்டர் அருண்மொழி சார், சீக்கிரம் வெளியில வாங்க சார். வரேன் சார். வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன் சார். பார், இப்ப நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது. அமைதியா இருக்கணும். அதான் உனக்கும் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நல்லது. புரியுதா? சொல்றதை கேளு. வெளியில வந்து அமைதியா இருக்கணும். எதையும் காமிச்சு கூடாது. இதோ பார், நான் சொல்றது எல்லாமே நம்ம நல்லதுக்காகத்தான். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். யாழ்னி, நீ எந்த தப்புமே செய்யல. அப்ப நான் சொல்றதை நீ கேட்கணும். சத்தியம் பண்ணு ப்ளீஸ். சத்தியம் பண்ணி யாழ்னி. சத்தியம் பண்ணி யாழ்னி. நான் சொல்றதை கேளு. சத்தியம் பண்ணு. எல்லாம் நம்ம நல்லதுக்காகத்தான். இத பார், எது நடந்தாலும் வெளில காமிச்சு கூடாது. புரியுதா? நீ எந்த தப்பு பண்ணல. அழாத. அம்மா, நீ எடுத்துட்டு போன கத்தி எங்க? நம்ம ரூம்ல பீரோ மேல வச்சிருக்கேன். அழாத ப்ளீஸ். அழாத. நீ வெளியில வந்து எதையும் காமிச்சு கூடாது. புரியுதா? வா வா வா.
சார், இந்த கொலையை பண்ணது நான் தான். என் மனைவிக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. என் மனைவிக்கு ஆதரிக்கும் வாய் தகராறு இருந்ததுதான் உண்மை. அதான் இவ அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றவ கிடையாது. எனக்கும் டாக்டர் ஆதரிக்கும் தொடர்பு இருந்தது உண்மை. வேற வழி இல்லாம நான் அவளை கொலை பண்ணிட்டேன். மற்றபடி இந்த கொலைக்கு என் மனைவிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதான் உண்மை. மாமா என்ன மாமா நீ? ஏய், இதான் உண்மை. சரி, இதுக்கு ஆதாரம் இருக்கா? சார், இவங்க கத்தியோட அவங்க வீட்டுக்கு போனதா சொல்றீங்க. போனவங்க உள்ள ஆதரையை குத்தி கொண்டதுக்கான கண்ணால பார்த்த சாட்சியங்கள் ஏதாவது இருக்கா? கண்ணால பார்த்த சாட்சியங்கள் எதுவும் இல்லை. ஆனா அவங்கள கொலை பண்ண நான் பயன்படுத்தின ஆயுதம் என்கிட்ட இருக்கு. இப்போ ஒத்திக்குவீங்கல்ல? வாங்க மாமா. வாங்க. என்ன? வாங்க. எதுக்கு கவலைப்படாத, வா வா. ஹல்னி, பயப்படாத, தைரியமா இரு. எதுக்கு கவலைப்படாத, என்ன? எல்லி, இத பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுவேன், என்ன? மாமா மாமா ப்ளீஸ், என்ன? எல்லி, நீ இந்த மனிதனா தைரியமாவும் திடமா இருக்கணும், புரியுதா? எதுக்கு கவலைப்படாத, முனியனை ஃபோன் பண்ணி வர சொல்லு, என்ன? அதுக்கப்புறம் நம்ம ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி நான் வெளியில வந்துடுவேன். அது வரைக்கும் நீ திடமாவும் தைரியமாவும் இருக்கணும், புரியுதா? மாமா மாமா
என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் கோகுலுக்கு நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் தரணும்ல, அதை தரேன்னு சொல்லியிருந்தேன். அதான். கையில் இருந்த காசு வேறு வழி இல்லாதனால பத்தாததுக்கு கடனை வேறு வாங்கி போட்டு அந்த கபிலனுக்கு அனுப்ப வேண்டிய ஆர்டருக்கெலாம் மெட்டீரியல் சப்ளை பண்ணியாச்சு. சொல்லப்போனால் மீட்ரு வெட்டி ரேஞ்சுக்கு கடன் வாங்கியிருக்கேன். அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்ககிட்டேருந்து 25 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி 5 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பேமெண்ட் வேறு செட்டில் பண்ணணும். அதான் யோசனையாக இருக்குது. நம்ம கம்பெனியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பாக சீக்கிரமாக செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஆனால் கோகுலுக்கு இன்னைக்கு பணம் செட்டில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம்ல, அதான் யோசனையாக இருக்குது. இனி கொடுக்கணும்னு சொன்னால் உடனே கொடுத்துடணுமா? கொஞ்ச நாள் பொறுத்து கொடுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நர்த்தனா, நர்த்தனா, நர்த்தனா. என்ன? நாங்க வேற வீடு பார்த்துட்டோம். போறதுன்னா போங்க. பணத்தை இன்னைக்கு செட்டில் பண்றதா சொன்னீங்க. கொடுத்துட்டா நாங்க கிளம்பிடுவோம். இன்னைக்கு என்னால் தர முடியாது. என்னடா பேசுற நீ? ஒரு நாளை நீயே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? கையில காசு இல்லைன்னு அர்த்தம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்றீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் உங்ககிட்ட இல்லையா? ஏன் நாங்க கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? இங்கே பாருடா, இப்போ என்கிட்ட பணம் இல்லை. இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும். அதெல்லாம் முடியாது. நாங்க வேற வீடு பார்த்தாச்சு. அட்வான்ஸ் கொடுக்கணும் உடனே. ஏன் இந்த பணத்தை வச்சுதான் நீங்க அட்வான்ஸ் கொடுக்க போறீங்களா? ஆமாங்க, 10-15 ப்ராஜெக்ட் பண்ற உங்களுக்கே 10 லட்சம் கொடுக்க 2 வாரம் ஆகும்னு சொல்றப்ப எங்களுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதும் சிரமம்தான். சொன்னபடி நடந்துக்க உங்களால முடியலன்னு ஒத்துக்கிட்டு போங்க. என்ன மலர், நீ ஒருத்தி தான் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பேசுவேன்னு பார்த்தா நீ எப்படி பேசிட்டு இருக்க? பாரா, மலர் கோகுலோட மனைவி. அவளை அதட்டி பேசுற உரிமை உனக்கு இல்ல, புரியுதா? இப்ப என்னங்கறீங்க? பணம் இன்னைக்கு தர முடியாது, இன்னும் 2 வாரத்துக்கு மேல ஆகும். எனக்கு இப்ப உடனே பணம் வேணுங்க. தர முடியாது, என்னடா பண்ணுவ? என்னால தர முடியலன்னு ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு. இங்க பாரு நர்த்தனா, இப்ப உன்னால காசு கொடுக்க முடியலன்னா இந்த வீட்டுல பாதி எழுதி கொடுத்துரு. 10 லட்சத்துக்கு வீட்டுல பாதி எழுதி கொடுக்க சொல்றீங்களா? பணம் கொடுக்க முடியலன்னா இப்படிதாம்மா செய்யணும். வேணும்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன். ஓஹோ, அதுக்கு மட்டும் உங்ககிட்ட பணம் இருக்கும்? இத பாருமா, மானம் உள்ளவன் உயிரை கொடுத்தாவது கடனை அடைப்பான். நாங்க மானம் உள்ளவங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. என் தலையை அடமானம் வச்சாவது இன்னும் 2 நாள்ல உங்க பணத்தை திருப்பி கொடுக்குறேன், போதுமா?
ஆமாம் சார், அவனே குற்றத்தை ஒத்துக்கிட்டான். சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உடனே ரிமாண்ட் பண்ணிட வேண்டியதான் சார். ஆனால் ஜட்ஜு இல்லை சார், வாணியம்பாடி வரைக்கும் போயிருக்காரு. சாயந்தரம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் சார். வந்தவொடனே ரிமாண்ட் பண்ணிட வேண்டியதான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னையா சார், அருள்மொழி ஐயாவை பார்க்கணும். அதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போனதுக்கு அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கங்க சார். எங்க வக்கீல் ஆர்டர் வாங்க போயிருக்காரு. இப்போ ஒன்று சொல்லிருங்க. இந்த பாருமா, 5 நிமிஷம் தான் டைம். வந்ததும் பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும். யோ, அருண்மொழி கூப்பிடியா? அம்மா அப்படி உட்காருங்கம்மா. யாழினி, அழாத அழாத. என்ன தம்பி இது அநியாயமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மாமாவும் அந்த கட்டிங் ராஜாவும் தான் தம்பி. அவங்களதான் இருக்கும், ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் சாட்சிகள் எதுவும் இல்லையே. ஆனா நேரம் வரும், கண்டிப்பா அவங்க மாட்டுவாங்க, ஜெயிலுக்கும் போவாங்க. இப்ப சூழ்நிலை சரியில்லை, நாம என்ன பண்ண முடியும்? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க தம்பி. யாழினி, உட்கார் உட்கார். யாழினி, அழாத, எல்லாம் சரியாயிடும் சீக்கிரமா. இத பார், அழாத. இத பார், சாரி, என்ன மன்னிச்சு. என்ன மாமா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் ஏதோ சமூக சேவை பண்றேன், ஊருக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுட்டு அவங்க எனக்கான எதிரிகள். என்ன நீ கல்யாணம் பண்ண போவதுக்காக அவங்க உனக்கு எதிரிகள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் பாத்தியா? சரியாயிடும் மாமா, எல்லாம் சரியாயிடும். நீங்க சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. ஆனா நான் வர வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும். எனக்கு உங்களை விட்டு வேற யார் மாமா இருக்கா? நான் தனியா நிக்கிறேனே. இந்த பார், அழாத. இந்த பார், உனக்கு ஒண்ணு நான் சொல்லவா? நீ தனியாள் இல்லை, என்ன தவிர உனக்கு இன்னும் நிறைய உறவுகள் இருக்கு. நான் எங்க அக்காவையோ இல்ல உங்க அப்பாவையோ சொல்லல, உன் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க. கூட பிறந்த சிஸ்டர்ஸ். நீ தனியா பிறந்த குழந்தை இல்லை. ஒரு உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். எங்க அக்கா வயித்துல நீ பிறக்கல. என் அக்காவும் அம்மா இல்லை. நீ என் சொந்த அக்கா பொண்ணு இல்லை, சொந்த அக்கா பொண்ணு. சொந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இதான் உண்மை. என் அக்கா புருஷன் சொந்த அப்பா கிடையாது.
டார்லிங். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இது பைத்தியக்கார? இங்க பாருங்க, நான் உங்க அக்கா பொண்ணுதான். நான் உங்க அக்கா வயித்துல பிறந்த பொண்ணுதான். அது நேத்து வரைக்கும். நேத்து எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் தான். என்ன உண்மை தெரிஞ்சது உங்களுக்கு? எங்க அக்கா வரத்துல நீ பிறக்காத உண்மை. எங்க மாமா உங்க அப்பா இல்ல. உங்க அப்பா யார் தெரியுமா? யாரு? தமிழ்வாணன். தமிழ்வாணன். அவர் தான் உங்க அப்பா. உன் கூட பிறந்தவ தான் தேன்மொழி. அவளுடைய அப்பா தான் உனக்கும் அப்பா. ஒரு நாள் தேன்மொழியோட பர்ஸ்ல இருந்து அவரோட போட்டோவை பார்த்துட்டு இவரை பார்த்தா எனக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்னு சொன்னேன்ல. அவர் தான் அப்பா. உன் கூட பிறந்தது 5 பேர். உன்னோட சேர்த்து மொத்தம் 6 பேர். ஆனா நீ இங்க இருக்கிறதோ அல்லது அவங்க சிஸ்டருங்கிற விஷயமா அவங்க யாருக்கும் தெரியாது. நிஜமா சொல்றேங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு என் கூட பிறந்தவளை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. தம்பி, கடைசியில் அருண்மொழி நினைச்சது சாதிச்சுட்டான. ஆரம்பத்தில் சாதிச்ச மாதிரி தெரியும், ஆனால் முடிவு அது இல்லை. என்னப்பா சொல்ற? அதான் உன் பொண்ணை கூட்டின்னு தனியாக போயிட்டானப்பா. அப்புறம் என்ன பண்ண போற? தனியாக போனா சாதிச்சது அர்த்தமா? அவனை தோக்கடிக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ சரி பண்ணோம். ஆனால் எல்லாத்தையும் உடைச்சிட்டு முன்னாடி போயிட்டானே. அவனை சுற்றி நம்ம பின்னின சதி வலையில் இனியோட போக போகிறதில்லை. இனிமேல் தான் கனமான சதி வேலையெல்லாம் அவனுக்கு நான் பின்ன போறேன். அதில் அவன் சிக்கி அவன் சின்ன பின்னமா போறான். என்னப்பா சொல்ற? இந்த பாருங்க, நல்லவன் தான் நியாயம் ஜெயிக்கும் தர்மம் ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம கடைஞ்செடுத்து ஆகிக்க ஒவ்வொரு வினாடியும் குறுக்கு வழியில போய் அவனை வீழ்த்துறதான் நம்ம வேலை. ஆனாலும் அவன் நினைச்சதுதானப்பா நடக்கிறது. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம், இனி அப்படி நடக்காது. நான் நினைக்கிறதா நடக்கும். இந்த தடவை என் ஒரு மூளை செயல்படலை, 100 மூளை சேர்ந்து செயல்படுது. நிச்சயம் அவன் சிக்க போறான். நாம நேர்மையா இருக்கோம், நீதியா இருக்கோம், நமக்கு ஒண்ணு நடக்காதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் நம்மளுக்கு சாதகமே. நம்ம சாத்தானோட பிள்ளைங்க, நமக்கு எதுக்கு நீதி நேர்மையெல்லாம் வேண்டியிருக்கு? எதிரிங்க அழியணும், நியாயத்தை கூண்டில் ஏத்த போறேன். அதுக்கான திட்டங்கள் எல்லாம் ரெடி. என்ன பாரு, இந்த முறை ஊருக்கு எப்போ தெரியுதோ அப்பதான் உங்களுக்கு தெரியும். எனக்குமா? அருண்மொழிக்கு கிடைக்கக்கூடிய அடியை பார்த்து யாழ்னி கதறி ஆளணும். என்னப்பா, என்ன இருந்தாலும் யாழினி உன்னுடைய பொண்ணு ஆச்சப்பா. என்னது? யாழ்னி ஏன் பொண்ணா? அவ ஏன் பொண்ணே இல்லை. நான் வளர்த்த பொண்ணு. என்னப்பா சொல்ற? தலை எழுத்து. அவளை போய் வளர்த்த. பல சொத்துக்கள் அவள்கிட்ட மாட்டிக்கிச்சு.
அதுக்காக பொறுமையா நாடகம் ஆடிட்டு இருக்கேன். இனிமேலாம் என்னால முடியாது. என்னப்பா சொல்ற? ஆமா, யாழ்னி என் பொண்ணு கிடையாது. அவளுடைய அப்பா யார் தெரியுமா? யாரு? தமிழ்வான தமிழ் வாத்தி. நம்ம வீட்டுக்கு வருவாள தேன்மொழி, அருண்மொழியோட ஃப்ரெண்டு. அவ கூட பிறந்த ரெட்ட பிறவியில ஒருத்தி தான் அந்த யாழ்னி.